Hi friends, welcome to TamilTechAcademy. இன்னைக்கு நாம் பார்க்க போற டாபிக் for loops. ஒரு விஷயத்தை திருப்பி செய்ய ட்ரை பண்ணுவோம். அதை எப்படி ஈஸியர் ஆக்குறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு யூசருக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் print hi user அப்படின்ட்டு. இதே மெசேஜ் நீங்கள் திருப்பியும் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க. ஒரு வேளை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சேரல, ரெண்டாவது அட்டெம்ப்டில் போகல. இப்படி திருப்பி நம்ம ட்ரை பண்ணும்போது அதே கோடை திருப்பி எழுத்துறோம். அதை பார்க்கும்போது அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இல்லை, கரெக்டாக? அதனால தான் நம்ம ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்ஸ்க்கு முதல்ல ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் நம்ம எத்தனை தடவை எழுத ட்ரை பண்ணுறோம், அது எத்தனை தடவை அந்த மெசேஜை திருப்பி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற ஒரு நம்பர். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு போடுறோம். அதற்கப்புறமா நம்ம இஃப் எல்ஸ் லூப் மாதிரியே கோலன் போட்டு டெர்மினேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்டர் எழுதுனா இண்டென்டேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம பிரிண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்ட்டு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் 3 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கோடை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம எழுதிருக்க இந்த 2 லைனை வச்சு நம்ம எத்தனை தடவை லூப் பண்ண நினைக்கிறோமோ அத்தனை தடவையும் லூப் பண்ணிடலாம், கரெக்டாக? இப்போது இந்த நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோவர் பண்ணும்போது இன்டிஜர் டைப்புன்னு சொல்லுது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம் என்ன தான் பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா attempt 0 1 2ன்னு வருது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அது பிரிண்ட் ஆகும்போது ஒவ்வொரு நம்பராக வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 0 உள்ளே போகுது. ஸோ அது ஒரு கணக்கு வச்சுருக்கு. ஸோ எத்தனை தடவை அது லூப் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ 3 தடவை தான் லூப் ஆகுது, அது கரெக்டாக தெரியுது இங்கே. ஸோ 0 போயிட்டு அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 2. ஸோ 3 தடவை நின்றுக்குது. ஆனால் இதை நம்ம ஒரு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா இதை +1 அப்படின்னு சேர்த்து பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே attempt 1 attempt 2 attempt 3 இதை படிக்கும்போது நம்மளுக்கு புரியுது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சென்ட் ஆகுது, செகண்ட் அட்டெம்ப்டில் சென்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ இதுதான் அந்த நம்பருடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போது நம்ம கொஞ்சம் ஃபன்னாக ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம இங்கே பேரந்தசிஸில் நம்பர் +1 அப்படின்ட்டு இன்னொரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இந்த ஆர்கியூமெண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டாட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன நம்பர் வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் டாட்ஸு வரும். ஸோ ஃபஸ்ட் இதில் ஒரு டாட், செகண்ட் இதில் 2 டாட், அப்படி. ஸோ அவுட்புட்டை பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஒரு டாட், செகண்ட் அட்டெம்ப்டில் 2வது டாட், அப்படி இந்த நம்பரை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே ரேஞ்சுக்குள்ளே இன்னொரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரேஞ்சு 3 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம்ல, அந்த 3 பிரிண்டே ஆகலை. ஸோ அது நாட் இன்க்ளூடட். ஸோ 0 1 2 அது மட்டும் தான் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கணும், அப்படி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 1 அப்படிங்கிற இந்த ஸ்டார்டிங் நம்பரை ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்டிங் ரேஞ்சை ப்ரொவைட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணும்போது 1 2 3 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த +1 நம்ம எடுத்து நம்ம கோடை இன்னும் நீட்டாக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே 2 நம்பர்ஸ் தான், ஏன்னா 1 and 2. ஓகேவா? ஏன்னா 1லேருந்து ஆரம்பிக்குது, 3 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால் 1 and 2 மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. இங்கே 3ஆவதாக ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை 10 மாற்றிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல பாஸ் பண்ண போகிறது ஸ்டெப் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெப்புனா இதை நம்ம எவ்வளோ ஸ்கிப் பண்ணி ஆட் பண்ணணுன்ட்டு இது அவுட்புட்டை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. ஸோ முதல்ல 1லேருந்து ஆரம்பிக்கிறோம், லாஸ்ட்டு நம்பர் 10. ஓகேவா? 10 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டெப் 2ங்கிறதுனால 1க்கு அப்புறம் 3 வருது. ஸோ 3, அதுக்கப்புறம் +2i 5 +2 7 +2 9. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இட்டரேட் பண்ணும்போது இந்த மாதிரி இது தேவையான பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம எளிதாக வாங்கிடலாம். ஃபார் லூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்மளுடைய வேலையை இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.